பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டதால் சீரியாவின் ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போனது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே இதுக்கு முன்பதாக நாம் பார்த்தோம், ஆசா தேவனோடு கூட இருந்தார், உத்தமனாக இருந்தார், அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக செய்து மக்களை தேவன் பக்கமாக திருப்பினார், தேசத்தில் அமெரிக்கா உண்டாக்கினார் என்றெல்லாம் பார்த்தோம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆசா ஒரு சிறிய தவறு செய்கிறார். ஆசாவுடைய தவறு என்ன என்று சொன்னால், தேவனை சார்ந்து கொள்ளாமல் பக்கத்து தேசத்து ராஜாவை சார்ந்து கொண்டார். பக்கத்து ராஜாவாகிய அவரை சார்ந்து கொண்டதுனால, சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டதுனால சீரிய ராஜா இவனுடைய இராணுவத்துக்கு தப்பி போய்விட்டார். அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் இப்படி தப்பி போய்விட்டார்கள். காரணம், அந்த ராஜாவும் இங்கே ஆசாவும் நண்பர்களாய் மாறியிருந்தார்கள். ஞானதிருஷ்டிகாரனாகிய அனானி வந்து எச்சரிப்பாக ஆசாவுக்கு சொல்லுகிறார். ஆசாவுக்கு எச்சரிப்பாக சொல்லுங்கள். இதுக்கு முன்னே அவர் செய்த காரியெல்லாம் சரிதான், ஆனால் இந்த ஒரு காரியத்தில், எல்லா காரியத்திற்கும் தேவனை பார்த்த ஆசா இப்பொழுது பக்கத்து தேசத்து ராஜாவாகிய அசீரிய ராஜாவை பார்க்க ஆரம்பித்துட்டார். சீரிய ராஜா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இந்த சீரிய ராஜா பார்த்த உடனே இவர் தேவனை பார்ப்பதை நிறுத்திவிட்டார். ஆகவே அந்த சீரிய ராஜா வந்து இவர் கையில் மாட்ட வேண்டியவங்க அல்லது அகப்பட வேண்டியவர்கள் தப்பித்து ஓடிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே எத்தியோப்பியரை தேவன் இவர் கையில் கொடுத்திருந்தார், ஆசா கையில் கொடுத்திருந்தார். அது மகா சேனையாக இருந்தது. ஆனால் தேவன் வெற்றி கொடுத்தார். எத்தியோப்பியா மகா சேனை 10 லட்சத்துக்கு மேலே பேர் இருந்தாங்க, இவங்க 5 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் அவர் கையிலிருந்து யூத ராஜாவாகிய ஆசாவையும் மக்களையும் விடுவித்தார். அப்படி விடுவித்ததுக்கு இவர் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் மறந்து போய்விட்டவராக பக்கத்து சீரிய ராஜாவிடத்தில் நட்புறவை வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த சீரிய ராஜா தப்பித்து போய்விட்டார். வரவேண்டிய ஜெயம் வராமல் போய்விட்டது. கர்த்தருக்கிற பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையினால் இனிமேல் உனக்கு யுத்தம் நேரிடும். கர்த்தர் இந்த பூமி பார்த்து கொண்டிருக்க, உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இனி வரப்போகிறது, யுத்தங்கள் வரப்போகிறது என்று ஞானதிருஷ்டிகாரனாகிய அனானி சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இனி உனக்கு யுத்தம் வரும், அந்த யுத்தத்தில் நீ ஜெயிப்பியான்னு சொல்லி தெரியாது. இனி யுத்தம் வரும், நீ என்ன நிலைமையில் போன தெரியாது என்று சொல்லி எச்சரிக்கை சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகுகிற பொழுது ஞானதிருஷ்டிக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வந்து அவளை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் தான் இங்கே ஆசாவை எச்சரிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். தேவனை பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஒருவேளை பக்கத்து வீட்டை பார்க்குறோமா அல்லது உலகத்து நண்பர்களை பார்த்து விடுகிறோமா? எல்லாவற்றுக்கும் முழங்கால் போய்ட்டு ஆண்டவரே எனக்கு செய்யும் என்று ஜெபித்து கொண்டதை நாம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை எப்படி இருக்க மாறி இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். விசுவாச அளவு எப்படி இருக்கிறது? தேவன் நோக்கி எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி யாரை பார்க்கிறோம்? எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்திருந்த நாம் இன்றைக்கி யாரை நாம் சார்ந்திருக்கிறோம்? ஆசா எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்திருந்தவர் இன்றைக்கி பக்கத்து ராசாவை பார்த்ததுனால வரவேண்டிய ஜெயம் வராமல் போய்விட்டது. இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் தேவன் எல்லாவற்றுக்கும் தேவனை பார்த்து கொண்டது நாம் இப்பொழுது ஒருவேளை பக்கத்தில் பார்த்ததுனால, உலக மனிதர்களையும் நண்பர்களையும் சொந்தக்காரர்களையும் பார்த்ததுனால நமக்கு வரவேண்டிய ஜெயம் ஆசீர்வாதம் வராமல் போய்விட்டதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே ஆசா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறை செய்திருக்கிறார். ஆகவே நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட தவறை செய்வோம் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது, அவைகளை விட்டு திரும்ப வேண்டும். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் நம்முடைய தவறினாலே அது விலகி போகிறதாக இருக்கிறது. ஆகவே தேவன் பக்கமாக நாம் மீண்டுமாக திரும்புவோம். தேவனுக்கு வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆசா நல்ல உத்தமனாக இருந்தாலும் ஆண்டவரே கடைசி நேரத்தில் உம்மை பார்க்காமல் பக்கத்து ராஜாவை பார்த்ததுனால வரவேண்டிய நன்மை அவர்கள் இவர் கையில் பிடிக்கப்பட வேண்டியவர்கள் தப்பித்து போய்விட்டார்கள். நாங்களும் கூட நாங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை உம்மை பார்க்காமல் பக்கத்தில் நாங்கள் பார்த்துருந்தோம் என்று சொன்ன தயவாய் மன்னித்திருவீராக. வருகிற நாட்களில் உண்மையே பார்த்து நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கருத்தில் தாழ்த்து போடுகிறோம். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.